Hello friends, welcome back to my channel. இந்த வீடியோல dressing table organization and 3 one pot rice recipes உங்க கூட ஷேர் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் வாங்க தட்டப்பயிறு சாதம் எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு 4 துண்டு இஞ்சி, ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டு, அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. அப்படியே இது கூடவே ஒரு 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு 2 பட்டை, அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமா கசகசா சேர்த்துக்கோங்க. அப்படியே இது கூடவே கொஞ்சமா மிளகு, சீரகம், இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸி ஜார்ல ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு குக்கர்ல ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க. நீங்க நார்மல் குக்கிங் ஆயில் கூட சேர்த்துக்கலாம், பட் கடலெண்ணெய் சேர்த்தா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் நீங்க இதுல பட்டை கிராம்பு தாளிப்பு கூட கொடுத்துக்கலாம். நான் வந்து நார்மலா கடுகு தாளிப்பே வந்து கொடுத்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் இது கூடவே சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், வரமிளகாய், கருவேப்பிலை, இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்க போறேன். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட அரைச்சு வச்ச பேஸ்ட சேர்த்து நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதோட பச்சை வாசனை எல்லாமே நல்லா போனதுக்கு அப்புறமா நான் இங்க தக்காளியை ரஃபா சாப் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இதையும் உள்ள சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து கொஞ்சம் அதிகமாவே சேர்த்துக்கோங்க. தட்டைப்பயிறு சேர்க்கறதுனால புளிப்பு வந்து அதிகமா இருந்தா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும், அதுக்காக தான். இப்போ தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான கல்லுப்பு, மஞ்சள் தூள், இது எல்லாமே சேர்த்து இதையும் வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. நான் இங்க தட்டைப்பயிரை முந்தின நாள் நைட்டே ஊற வச்சிருக்கேன். இப்போ சப்போஸ் நீங்க வந்து தட்டைப்பயிரை ஊற வைக்க மறந்துட்டீங்க அப்படின்னா இதை வந்து தனியா குக்கர்ல வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா இது கூட வந்து நீங்க சேர்த்துக்கலாம். நான் வந்து அப்படியே சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட நெய் வந்து கொஞ்சமா சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்னைக்கு நார்மல் பொன்னி அரிசி தான் சேர்க்க போறேன். நீங்க வேணும்னா சீரக சம்பா அரிசி கூட சேர்த்துக்கலாம், பட் இதுக்கு நார்மல் பொன்னி அரிசியே டேஸ்டா தான் இருக்கும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. ஊற வச்சிருந்த அரிசியை வந்து உள்ள சேர்த்துக்கலாம். ஃபைனலா இதுல உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிக்கலாம். எப்பவுமே இந்த மாதிரி ஒன் பாட் ரெசிபிஸ்ல வந்து நம்ம உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணும்போது கொஞ்சம் தூக்கலா இருந்தாதான் வந்து சாதம் வெந்து வரும்போது கரெக்டா இருக்கும். இப்போ ஃபைனலா மல்லியில தூவிட்டு மூடி போட்டு ஒரு 3 விசில்ஸ் வந்து விட்டு எடுத்துடலாம். இப்போ சூடா சூப்பரான தட்டைப்பயிறு சாதம் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் புதினா சாதம் எப்படி செய்யலான்றத வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு 10 to 12 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அப்படியே இது கூடவே ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டு, ஒரு 3 to 4 துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. அப்படியே இது கூட ஒரு 3 சின்ன துண்டு பட்டை, ஒரு 3 சின்ன கிராம்பு, அப்படியே ஒரு ஸ்பூன் சோம்பு, இது எல்லாமே சேர்த்து நல்லா அரைச்சிட்டு அப்படியே இது கூடவே ஒரு 3 பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலை, ஒரு கைப்பிடி புதினா, இது எல்லாமே சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு குக்கர்ல எண்ணெய், நெய் ரெண்டுமே சேர்த்துக்கலாம். ரெண்டுமே நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணி நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் உள்ள சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட ஒரு சின்ன சைஸ் தக்காளி வந்து உள்ள சேர்த்து வதக்கிக்கலாம். இதுக்கு தக்காளி சேர்க்காமையே செய்யலாம். எனக்கு வந்து புளிப்பு பிடிக்கும் அப்படின்றதுனால ஒரு தக்காளி மட்டும் சின்னதா சேர்த்துக்கிட்டேன். தக்காளி கூடவே கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்திருக்கேன், அதையும் நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம். எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அரைச்சு வச்ச மசாலாவையும் உள்ள சேர்த்து நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது கூடவே ஃப்ரெஷ் கிரீன் பீஸ் வந்து நான் உள்ள சேர்த்துக்கிறேன். இப்போ கிரீன் பீஸ் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு 1 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 1 டம்ளர் தேங்காய் பாலும் இன்னொரு டம்ளர் தண்ணியும் சேர்த்துக்கிறேன். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா அரிசியை வந்து உள்ள சேர்த்துக்கலாம். தேங்காய் பாலுக்கு பதிலாக நார்மல் மில்க் கூட சேர்த்துக்கலாம், அதுவும் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ ஒரு 3 விசில் விட்டு எடுத்ததுக்கு அப்புறமா சாதம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நான் என்னோட ஸ்டைல்ல எப்படி மஷ்ரூம் பிரியாணி பண்ணுவேன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு 3 துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டு, ஒரு 10 சின்ன வெங்காயம், கொஞ்சமா கொத்தமல்லி, கொஞ்சமா புதினா, இது எல்லாமே சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு குக்கர்ல ஒரு 2 ஸ்பூன்ஸ் வந்து நெய் சேர்த்துட்டு அப்படியே இது கூட ஒரு 3 ஸ்பூன்ஸ் அளவுக்கு கடலெண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க.
எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இது கூட பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஸ்டார் அனிஸ், கொஞ்சமா கல்பாசி இது எல்லாமே சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் உள்ள சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அது கூடவே ஒரு பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறமா இது கூடவே 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா, 1 ஸ்பூன் சில்லி பவுடர் இது எல்லாமே சேர்த்து எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கலாம். இப்படி எண்ணெயிலேயே சேர்த்து வதக்கும் போது வந்து பிரியாணிக்கு கலர் நல்லா கொடுக்கும். அதுக்காக தான் மசாலாஸ் ஆட் பண்ணும்போது சிம் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா கருகி போயிடும். இப்போ இது கூடவே அரைச்சு வச்ச பேஸ்டையும் வந்து உள்ள சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். மசாலா எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இது கூட ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி வந்து உள்ள சேர்த்துக்கலாம். இப்போ இதுல தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா இது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அப்படியே இது கூடவே ஒரு பாக்கெட் அளவுக்கு மஷ்ரூம் வந்து நான் உள்ள சேர்த்துக்கிறேன். எல்லாமே நல்லா வதங்கி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம். சீரக சம்பா அரிசிக்கு நான் 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குவேன். மஷ்ரூம்லயே கொஞ்சம் நல்லா தண்ணி விடும், சோ அதனால தண்ணி சேர்க்கும் போது கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அரிசியை வந்து உள்ள சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிட்டு மூடி போட்டு ஒரு 1 விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம். அவ்வளவுதான், சூப்பரா மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ட்ரெஸ்ஸிங் டேபிள் கிளீன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. சரி இன்னைக்கு கிளீன் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு தான் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு இருக்கேன். இதுல மொத்தம் 3 ஷெல்ஃப் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஷெல்ஃப்ல வந்து ஹஸ்பண்டோட திங்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க. நான் அதை வந்து டச் பண்றதே கிடையாது. செகண்ட்ல வந்து ட்ரெஸ்ஸிங் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கு. தேர்ட்ல வந்து பாப்பாவோட ட்ரெஸ்ஸஸ் மட்டும் வச்சிருக்கேன், டெய்லி வேர் ட்ரெஸ்ஸஸ் மட்டும் வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த ஷெல்ஃப்ல இருக்கிறது எல்லாத்தையுமே எடுத்து வச்சிட போறேன். இதெல்லாம் அப்படி அப்படியே போட்டதுல அப்படியே இருக்கு. ஸோ முதல்ல இது எல்லாத்தையும் கிளீன் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு இதெல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் எல்லா பாக்ஸ்ல இருக்க திங்ஸையுமே தனியா ஒரு ட்ரேக்கு மாத்தி வச்சுட்டு அதுக்கப்புறமா எல்லாத்தையுமே கிளீன் பண்ணி எடுத்துக்க போறேன். எல்லா பாக்ஸஸையுமே நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். எல்லாத்தையுமே வெயில காய வச்சுறேன், அப்பதான் சீக்கிரமா காயும். எல்லாமே பிளாஸ்டிக் அப்படின்றதுனால சீக்கிரமா காஞ்சிடும். நெக்ஸ்ட் சீப்பெல்லாம் நான் எப்படி வாஷ் பண்ணுவேன் அப்படின்னா, நார்மலா எப்பவும் போல விம்ஜெல் வந்து தண்ணியில கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வேஸ்ட் பிரஷ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதுக்குள்ள வந்து டிப் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து தேய்ச்சி எடுத்தீங்க அப்படின்னா நீட்டா சீப்ல இருக்க அழுக்கு எல்லாமே போயிடும், பளிச்சுன்னு வந்துடும். நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி கிளீன் பண்ணா கூட போதும், நீட்டா வந்துடும். இதே மாதிரி எல்லா சீப்பையுமே கிளீன் பண்ணி வெயில்ல காய வைக்க வச்சாச்சு. நெக்ஸ்ட் இந்த பாப்பாவோட ட்ரெஸ் மட்டும் எப்படி நம்ம அடுக்கி வச்சாலும் அது எப்படிதான் களையும்னே தெரியாது. பாப்பாவோட ட்ரெஸ் மட்டும் இல்ல, எங்க ட்ரெஸ்ஸும் அதே மாதிரி தான். 2 நாள் தாங்க நல்லா இருக்கும், அதுக்கப்புறம் இப்படியே தான் இருக்கும். அது எப்படின்னா எனக்கும் தெரியல. இந்த 2 ஷெல்ஃபையுமே நார்மலா கிளாத் வச்சே நான் வந்து தொடச்சு எடுத்துக்கிறேன். இது வந்து வுட் அப்படின்றதுனால நம்ம வாட்டர் எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. வாட்டர் எதுவும் யூஸ் பண்ணோம்னா சீக்கிரமா மரம் வந்து வேஸ்டா போயிடும். ஸோ அதனால வந்து நார்மல் கிளாத் வச்சே வாஷ் பண்ணிக்கிறேன். பாப்பாவோட ட்ரெஸ் எல்லாமே மடிச்சு வச்சுட்டேன். டெய்லி வேர் ட்ரெஸ்ஸஸ் மட்டும்தான் இந்த ஷெல்ஃப்ல வச்சிருக்கேன். பாப்பாவோட டெய்லி வேர் ட்ரெஸ்ஸஸ்ல வந்து டிஷர்ட்ஸும் நைட் பேண்ட்ஸ் மட்டும் டெய்லி வேருக்குன்னு தனியா வாங்கிப்போம். மற்றபடி அவ யூஸ் பண்ற வெஸ்டர்ன் டாப்ஸ், ஸ்கர்ட்ஸ் இது எல்லாமே நியூவா வாங்கினது வந்து ஓரளவுக்கு பழசாகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வந்து டெய்லி வேருக்கு வந்து யூஸ் பண்ணிப்பேன். அவ்வளவுதான், எல்லா ட்ரெஸ்ஸுமே அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சாச்சு. வாஷ் பண்ணி வச்ச பாக்ஸஸ் எல்லாமே நல்லா காஞ்சிருச்சு. போட்டு வைக்க வேண்டிய திங்ஸ் எல்லாத்தையுமே அந்தந்த பாக்ஸ்ல போட்டு வச்சுட்டேன். இப்போ எல்லா திங்ஸையுமே அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சிடலாம். நான் வந்து என்னோட ட்ரெஸ்ஸிங்க்கு மினிமலிஸ்டான ஐட்டம்ஸ் மட்டும்தான் வச்சிருக்கேன். வாங்க நான் இந்த சின்ன ஷெல்ஃப்ல என்னென்ன வச்சிருக்கேன்னு காமிக்கிறேன். இந்த பாக்ஸ் ஃபுல்லாவே ஹேர் பேண்ட் மட்டும்தான் போட்டு வச்சிருக்கேன். பாப்பாவோடது என்னோடது ரெண்டுமே இருக்கு. இந்த பேண்ட் வந்து இந்த குட்டி குட்டி பேண்ட்ஸ் எல்லாமே பாப்பாக்கு சிண்டு போடுறதுக்காக நான் வச்சிருக்கேன். இந்த பேண்ட் வந்து சென்னையில சவுகார்பேட்ல வந்து நான் ஹோல்சேல் ரேட்டுக்கு வாங்கியிருந்தேன். இந்த பேண்ட்ஸ் எல்லாமே நல்ல குவாலிட்டியா இருக்கு, எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாவும் இருக்கு பாப்பாக்கு யூஸ் பண்றதுக்கு. நான் வந்து இந்த பிளாக் கலர் பேண்ட் தான் யூஸ் பண்றேன். டிமார்ட்ல வந்து இது செட்டா வாங்கி வச்சிருக்கேன்.
இது வந்து எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது, குவாலிட்டியாகவும் இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த பாக்ஸில் பாப்பாவோட பேங்கிள்ஸ் எல்லாமே வச்சுருக்கேன். மேரேஜ்க்கு அப்புறம் இருந்து மோஸ்ட்லி கோல்டு தான் யூஸ் பண்ணுறது, மற்ற எந்த ஜுவல்ஸுமே யூஸ் பண்ணுறது கிடையாது. இது சென்னையில் இருந்தப்போ வந்து நான் வந்து ஏதாவது மேரேஜ் போனால் போடுறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக வாங்கி வச்சுருந்தேன். சென்னையில் அதிகமாக கோல்டு யூஸ் பண்ண மாட்டேன், அதுக்காக வந்து ஏதாவது மேரேஜ் போனால் தேவைப்படும்னு வாங்கி வச்சேன். பட் ஆனால் அது யூஸ் பண்ணவே இல்லை, அப்படியே தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு இது பாப்பாவுக்கு வாங்கின பேங்கிள், பிரேஸ்லெட் மாதிரி இருக்கும். இது ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போனால் வியர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த ட்ரேயில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து ஹேர் பின்ஸும் சேஃப்டி பின்ஸ் மட்டும் போட்டு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இதில் வந்து ஃபுல்லாகவே டிக்டாக் கிளிப்ஸ் எல்லாமே நான் போட்டு வச்சுருக்கேன். நான் மோஸ்ட்லி டிக்டாக் கிளிப்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதுக்காக நான் இது எல்லாத்தையுமே இதில் போட்டு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இதில் வந்து பனானா கிளிப்ஸு, அதே மாதிரி பெரிய பெரிய கேச்சஸ் எல்லாமே இதில் போட்டு வச்சுருக்கேன். ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்கும், ரொம்ப அதிகமாகலாம் வச்சுருக்க மாட்டேன். என்னோட தேவைக்கு ஏற்ற மாதிரி மட்டும்தான் வச்சுருப்பேன். நெக்ஸ்ட்டு இதில் குட்டி கேச்சஸ் எல்லாமே இதில் போட்டு வச்சுருக்கேன். பாப்பாவுக்கும் யூஸ் பண்ணுவேன், நானும் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறமா இந்த ட்ரே ஃபுல்லாகவே பாப்பாவோட ஹேர் பேண்ட்ஸ் அண்ட் ஹேர் கிளிப்ஸ் மட்டும்தான் வச்சுருக்கேன். இதுவும் ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்கும். டெய்லி யூஸ்க்கு 2 வச்சுருக்கேன், அதே மாதிரி ஸ்கூல் போனால் யூஸ் பண்ணுறதுக்கு 1 வச்சுருக்கேன். மற்றபடி ஏதாவது ஃபங்க்ஷன்லாம் போனால் போடுறதுக்கு ஒரு 4-5 வச்சுருக்கேன், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இந்த பாக்ஸில் என்ன வச்சுருக்கேன்னா, என்னோட 2 செயின் வச்சுருக்கேன், அப்புறம் பாப்பாவுக்கு பாசி வச்சுருக்கேன். எனக்கு பாசி பெருசாக பிடிக்கவே பிடிக்காது, இருந்தாலும் இது பார்க்கறக்கு அழகாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பாப்பாவுக்காக வாங்கினேன். நெக்ஸ்ட்டு இந்த செயின் வந்து நான் காலேஜ் படிக்கும்போது வாங்கினது. இந்த மாதிரி செயின் எல்லாமே நிறையா வச்சுருந்தேன், பட் எதுவுமே யூஸ் ஆகிறது இல்லை அப்படின்றதுனால யூஸ் பண்ணுறவங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டேன். இப்போ வந்து இது மட்டும் வச்சுருக்கேன், 2 மட்டும் வச்சுருக்கேன் பாப்பாவுக்கு யூஸ் பண்ணுறதுக்குன்னு. இதுவும் நான் யூஸ் பண்ணுறது கிடையாது. எனக்கு ஜிம்கி ரொம்ப பிடிக்கும், ஆனால் மேரேஜ்க்கு அப்புறமுமே அதுவுமே போடுறதுக்கு எனக்கு சான்ஸே கிடைக்கிறதுனால நான் வாங்கி வைக்கல. செலக்டிவாக ஒரு 4-5 ஜிம்கி மட்டும் வச்சுருக்கேன், அது அம்மா வீட்டில் வச்சுருக்கேன் கொஞ்சம். நெக்ஸ்ட்டு இது என்ன அப்படின்னா, வளகாப்பப்போ வந்து வளையல் போடுறதுக்கு முன்னாடி இதுதான் ஃபஸ்ட்டு போடுவாங்க. இது ஒன்றும் இல்லை, வேப்பங்குச்சியில் வந்து மஞ்சள் நூல் சுற்றி வச்சுருக்காங்க. இது கையில் போட்டு விட்டதுக்கப்புறம் தான் வளையல் போடுவாங்க. இது என்னோட வளகாப்புக்கு போட்டது, ஸோ அது ஞாபகமாக இருக்கட்டும்னு எடுத்து வச்சிருக்கேன். இந்த பாக்ஸில் எல்லாமே பொட்டு மட்டும் வச்சுருக்கேன். பொட்டுமே ரொம்ப லிமிட்டடாக தான் வச்சுருப்பேன். எனக்கு பிடிச்ச டிசைன்ஸ் வந்து செலக்டிவாக ஒரு 4-5 வச்சுருப்பேன். நான் ரொம்ப பெரிய சைஸ் பொட்டெல்லாம் வைக்க மாட்டேன், எனக்கு வந்து குட்டியாக வைக்கிற பொட்டு மட்டும்தான் ரொம்ப பிடிக்கும். இந்த பொட்டு வந்து 90s கிட்ஸ் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இது வந்து நான் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் இந்த பொட்டை நான் விடாமல் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். என் பாப்பாவுக்கும் நான் இதை யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இந்த ட்ரேல என்ன வச்சுருக்கேன்னா, ஐலைனர் 1 வச்சுருக்கேன். ஐலைனர் வந்து பெருசாக நான் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன், பாப்பாவுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிறது. நெக்ஸ்ட்டு இதுவும் அதே மாதிரி தான், 90s கிட்ஸ் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இதை சாந்து பொட்டுன்னு சொல்லுவாங்க. இன்னும் கலரான பொட்டெல்லாம் இருக்குது, நான் இந்த 3 மட்டும் செலக்டிவாக வாங்கி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இது என்னென்னா, ஃபுல்லாகவே லிப்ஸ்டிக், ஹெர்பல் லிப்ஸ்டிக்கு பாப்பாவுக்காக நான் அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். பாப்பாக்காகவே இந்த ஹெர்பல் லிப்ஸ்டிக் வந்து வாங்கினேன். ஜஸ்ட் ஹர்ப்ஸ் அப்படின்ற பிராண்டில் வந்து டோட்டலாக இதில் வந்து 16 ஷேட்ஸ் இருக்குது. காஸ்ட் வந்து 575 ருபீஸ்க்கு வாங்கினேன். குவான்டிட்டி வந்து 38 கிராம்ஸ். யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. நான் பாப்பாவுக்கு இதுதான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். மோஸ்ட்லி எல்லா கலர்ஸ்லையுமே ஷேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு லைனரும் ஒரு காஜலும் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த லிப்ஸ்டிக் வந்து என்னோட சிஸ்டர் வந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து வரும்போது வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. ரொம்ப லாங் லாஸ்டிங்காகவும் இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. செர்ரி ரெட் கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மோஸ்ட்லி நான் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன், எப்போவாவது யூஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு ஒரு ஐப்ரோ பென்சில் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த குங்குமம் 90s கிட்ஸ் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இது வைக்கும்போது ரொம்ப நேரத்துக்கு அப்படியே இருக்கும், அழியவே அழியாது. நான் மோஸ்ட்லி அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன், மேரேஜ்க்கெலாம் போனால் மட்டும் யூஸ் பண்ணிக்குவேன். நெக்ஸ்ட்டு இதில் சீப் எல்லாமே வச்சுருக்கேன். பெரிய சீப் எல்லாமே எனக்கு அவ்வளோவா பிடிக்காது, ஸோ சிக் எடுக்கிறதுக்கு மட்டும் சின்ன சீப்லேயே பெரிய பல் இருக்க மாதிரி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இதில் மஞ்சள் நூல் வச்சுருக்கேன் டெய்லி யூஸ் பண்ணுறதுக்காக. அப்புறமா ஒரு சின்ன மிரர் வச்சுருக்கேன், இதுக்காவது தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கிறதுக்காக. நெக்ஸ்ட்டு இது 2மே அத்தர், என் தங்கச்சி வந்து கவின்காக வாங்கிட்டு வந்திருந்தா. இதுவும் என் தங்கச்சி துபாயிலேருந்து வரும்போது தான் வாங்கிட்டு வந்திருந்தா. இந்த 2 பர்ஃப்யூம்ஸுமே ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பர்பிள் வந்து நான் யூஸ் பண்ணுறேன், பிங்க் வந்து ஹஸ்பண்ட் யூஸ் பண்ணுறாங்க.
நெக்ஸ்ட் நார்மல் ஃபேஸ் பவுடர்ஸ். ஹிமாலயாவில் வந்து பாப்பாக்காக வேர்க்குரு பவுடர் வாங்கி வச்சிருக்கேன். போரோ ப்ளஸ் வந்து எங்களுக்காக. யார்ட்லே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பிராண்ட். ஸோ அதுக்காக நான் இது யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஃபாக் பெர்ஃப்யூம் வந்து நான் யூஸ் பண்ணுறது. அதுக்கப்புறமா ஒரு பவுடர் டப்பா வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இந்த வாட்ச் வந்து ரொம்ப ஸ்பெஷல். இது வந்து என்னோட ஹஸ்பண்ட்காக என்னோட சேலரியில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் கிஃப்ட் பண்ண வாட்ச் வந்து அவங்க பர்த்டேக்கு. பர்சனலாக இந்த ப்ளூ கலர் டயலுக்காகவே நான் பார்த்து வாங்கினேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச வாட்ச் இது. இந்த வாட்சும் அதே மாதிரி தான். இதுவும் என்னோட சேலரியில் நான் எனக்காக வாங்கினது. அவ்வளோதான். இந்த மாதிரி தான் என்னோட ட்ரெஸ்ஸிங் ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம என்னோட வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் வ்ளாக்ல பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.